செல்லடா முன்னே செல்லடா தைரியமே துணை. வணக்கம். நாம வழக்கமா நம்முடைய மக்களை அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்கள் எப்படி அரசியல் முட்டாளாக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போம். இன்றைய தினம் நம்முடைய தமிழகத்திற்கு அருகாமையில் உள்ள புதுச்சேரி மாநில மக்களை அங்கே உச்சக்கட்ட அதிகாரத்தில் இருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்களும் மரியாதைக்குரிய மேத்தகு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் புதுச்சேரி மக்களை எப்படி அரசியல் முட்டாளாக்கி இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பேச போறோம். இன்றைய தினம் பாண்டிச்சேரி டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அப்படின்ற அந்த மாநில போக்குவரத்து துறை சார்பாக பேருந்துகள், புதிய பேருந்துகளை அந்த மாநில மக்களுக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து அர்ப்பணிச்சாங்க. கொடியசைச்சு அவங்க அந்த மாநில மக்களுக்கு அந்த பேருந்துகளை கொடுக்கறாங்க. அதுல ஒரு 5 மினி பேருந்துகளையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதான் மினி பஸ் நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த 5 மினி பஸ்ஸுமே பழைய பேருந்துகள், பழைய சிற்றுந்துகள். என்னன்னா அந்த சிற்றுந்துகளுக்கு, அந்த மினி பஸ்களுக்கு பெயிண்ட் அடிச்சு ஸ்டிக்கர் ஒட்டி புது பேருந்துகள் மாதிரி அவங்க அங்க நிறுத்தி வச்சிருக்காங்க. இப்போ அந்த மினி பஸ்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. புதுச்சேரி மக்கள் எந்த இடத்துலயும் எனக்கு பஸ் வேணும்னு இந்த இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல யாரும் போராடல. ஆல்ரெடி அங்க இருக்கிற கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸுக்கே சம்பளம் போல, சம்பளம் கொடுக்க முடியல, கவர்மெண்ட் பினான்சியலா தத்தளிக்குது அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. நிறைய பேர் அங்க சொல்றாங்க, சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, அதனால சரியா இயக்க முடியல அப்படின்னு நிறைய லேபர்ஸ் போராட்டம் அது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல புதிய பேருந்துகள் அந்த மாநிலத்துக்கு முக்கியம்தான். அதே நேரத்துல இந்த மினி பஸ்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி அதை புதுசா கொடுக்கிற மாதிரி இப்போ பாராளுமன்ற தேர்தல் வர்ற இந்த நேரத்துல இத நடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அங்க இந்த மாநில மக்கள் மத்தியில ஒரு சிறப்பான ஒரு நல்ல பேரு இருக்கு. ஆனா அவருடைய நல்ல பேரை பாஜக கூட்டணிக்கு முன்பு, பாஜக கூட்டணிக்கு பின்பு அப்படின்னு 2ஆ பிரிச்சிடணும். முன்பு அவருக்கு இருந்த அந்த நற்பெயர் என்பது மக்கள் மத்தியில் மிகுந்த ஒரு செல்வாக்கு மிகுந்த ஒரு நற்பெயராக இருந்தது. பாஜக கூட்டணிக்கு பின்பாக மக்கள் மத்தியில் அவருடைய நற்பெயர் எப்படி இருக்கிறது அப்படின்ற விஷயத்த மாண்புமிகு முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் அவருடைய உளவுத்துறை மூலமாக அதை விசாரித்துக் கொள்ள வேண்டும். அவர் பாஜகவுடைய கூட்டணியை பிரித்துக் கொள்வதற்கான பரிசீலனை செய்தால் மட்டுமே அவருடைய நற்பெயர் எப்பொழுதும் போலவே இருக்கும் என்பதுதான் மக்களுடைய கருத்தாக அங்க இருக்கிறது. இந்த சூழலில் மேத்தகு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எங்கு பேசினாலும் பாஜக மாதிரி ஒரு நேர்மையான ஒரு கட்சியை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இந்த பேருந்துகளுக்கு, இந்த சிற்றுந்துகளுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி பெயிண்ட் அடிச்சு இந்த நேரத்துல மக்கள் மத்தியில காட்ட வேண்டிய அவசியம் என்ன? இதுதான் உங்களுடைய நேர்மையா? இதுக்கு பேரு தான் தேசபக்தியா? இதுக்கு பேரு தான் தேச நலனா? எதுவும் தெரியல. அத மக்களுக்கு எடுத்து சொல்லணும். எப்பவுமே புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் என் ரங்கசாமி அவர்கள் மிகுந்த செல்வாக்கோடு இருக்கக்கூடிய அந்த மாமனிதரை கிட்டத்தட்ட ஒரு கெட்ட பேருக்கு ஆளாக்குற அந்த சூழ்நிலையில பாஜக கூட்டணிக்கு வந்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு அநீதியான ஒரு செயலை செய்ய மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்காங்க. அங்க நேர்மை அப்படின்னு சொல்ற வார்த்தைய எவ்வளவு ஒரு மோசமான ஒரு மோசடி செயல் மாதிரி செஞ்சிருக்காங்க. ஒருவேளை இந்த பேருந்துகளை வாங்கியிருக்கலாம், இந்த மினி பஸ்ஸுகளை வாங்கினதா கணக்கு வச்சிருக்காங்களா, அல்லது ஒரு மரியாதைக்காக மக்கள் மத்தியில நாங்க புதுசா மினி பஸ்ஸுகளை நாங்க திரும்பி கொடுத்துருக்குறோம் அப்படின்ற மாதிரி காமிக்கிறதுக்காக இதை வச்சாங்களா அப்படின்ற விஷயம் தெரியாது. அந்த சிற்றுந்துகள், அதாவது மினி பஸ்ஸுக்கும் பின்னாடி இருந்த நம்பர் பிளேட்ல இருக்கிற நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த பேருந்துகள் பழைய பேருந்துகள் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த மினி பஸ்ஸுக்கு மேல ஃபுல்லா ரெட் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருந்தவங்க பழைய பேருந்துகள் ப்ளூ கலர்ல, நீல கலர்ல இருந்துச்சு. அந்த நீல கலருக்கான அந்த டாப்ல இருக்கிற அந்த விஷயத்த மறந்துட்டாங்க, பெயிண்ட் அடிக்க மறந்துட்டாங்க. அந்த பேருந்தை நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்க கவனிங்க, மேல மண்டை மேல இருக்கிற கொண்டையே என்டையரா மறந்துட்டாங்க. நீங்க பார்த்தா தெரியும். இது ஒண்ணும் கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய அதிசயம்லாம் தேவையில்லை. எதனால இப்படி செய்யறாங்கன்ற விஷயம்
புரியல. இது ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை ஒரு ஆளுநராகவும் ஒரு முதலமைச்சராகவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி ஒரு வேலையே தேவையில்லை. மக்களுக்கு நீங்க புதிய பேருந்துகளை கொடுத்திருக்கீங்க. மினி பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க பழைய பேருந்துகளை எதுக்காக காமிக்கணும் தான் எங்களோட கேள்வி. அது புதுச்சேரி மக்களுடைய கேள்வியாகவும் இருக்கு. நல்லா இருந்த முதலமைச்சரை பாஜகவுடைய கூட்டணிக்கு போனதுக்கு அப்புறம் இப்படி சிந்திக்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலைக்கு நீங்க உண்டு பண்ணிட்டீங்களா, அல்லது நீங்களே செஞ்சுட்டு முதலமைச்சர் மேல இந்த பழியை போடுறீங்களான்னு தெரியல. இந்த பாடி சோடாவை அப்படியே பேக் பண்ணி வெளியில பாஸ் பண்ணுங்க. பாத்தீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சோடா நான் கெட்டப்பக்கு என்னடா மரியாதை? எப்படி நான் கண்டுபிடிக்கிறீங்க? பின்னால ஆள் விட்டு பாக்குறீங்களா? நாங்க எதுக்கு ஆளை வச்சு ஃபாலோ பண்றோம்? உன் கொண்டதாண்ட உன்னை ஃபாலோ பண்ணு. ஆகவே புதுச்சேரி மக்கள் நல்லதொரு அரசியல் அறிவை பெற்று வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் யாரை ஆதரிக்க வேண்டும், யாரை நிராகரிக்க வேண்டும் என்கின்ற நல்ல முடிவை எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த காணொளி பயன்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.